வணக்கம், நான் ரம்யா. இது ஸ்லோன் பினிக்ஸ் சேனல். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணணும் இல்லை, உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ சப்போர்ட் பண்ணிங்க நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்ன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ரெசின் ஆர்ட் ஃபார் பிகினர்ஸ், என்னென்ன திங்ஸ் ரெசின் ஆர்ட் செய்யறதுக்கு தேவை, அதை நான் செய்கிறேன், எப்படி அதோட அவுட்புட் வருதுன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசினா, தையல், பியூட்டிஷியன், ஆரி ஒர்க், கேக் ஐசிங், ஜுவல்லரி மேக்கிங், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது. யூனிவர்சிட்டி கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி இருந்தாலுமே இதை நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ட்ரை பண்ணலாம். இது உண்மையாகவே நல்ல ஒரு ஃபீல்டு தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். அவ்வளோ இது கொஞ்சம் காசு கொஞ்சம் முடியும், கொஞ்சம் கூட முடியும். ஸோ நீங்கள் இது தொடர்ந்து செய்கிறதா இருந்தால் இதுக்கு நீங்கள் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபீல்டு தான். ஓகே, அதோட ரெசின் ஆர்ட் செய்கிறதால என்ன சைட் எஃபெக்ட் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். யார் செய்யக்கூடாதுன்றதே வந்து அவ்வளோ சேஃபான மாஸ்க்னு சொல்ல மாட்டேன். இதை விட அதுக்குண்டே ஒரு மாஸ்க் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணலாம். ஹவுஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கொண்டு தான் இந்த ரெசின் செய்ய வேணும். ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, லங்ஸில் டிசீஸ் ஏதாவது இருக்கிறவங்க, முட்டு வருத்தம் இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் இதை வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ட்ரை பண்ணுறா கூட நீங்கள் ப்ராப்பரான மாஸ்க், இதுக்கண்டே மாஸ்க் இருக்குது, அதை நீங்கள் போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, மற்றது சின்ன ப்ரெக்னென்ட் லேடிஸ் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க, அந்த கெமிக்கல் சுவாசிக்கக்கூடாது அந்த மாதிரி. மற்றது வந்து சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். அவங்க தெரியாமல் அது வந்து பார்க்க இப்படி கலர் கலராக பார்க்க இருக்க இன்ட்ரெஸ்டில் அவங்க வந்து நோண்டி நோண்டி பார்த்துருவாங்க. ஸோ கவனமாக இருங்க. இதெல்லாம் வந்து சுவாச பையில் வந்து சைட் எஃபெக்டை ஏற்படுத்தக்கூடியது. ஓகே ஓகே நானுமே இந்த ரெசின் ஆர்ட்டுக்கு புதுசு தான். ஸோ இதில் எப்படி அவுட்புட் வருது, நான் எப்படி செய்கிறேன்றதை, எப்படி திங்ஸ் கலெக்ட் பண்ணுறேன்றதா சொல்கிறேன். ஓகே, யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து காகுல்ஸில் இருக்குது எபாக்ஸி ரெசின். செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைட் போனீங்கன்னா அந்த கடை இருக்குது. அதில் வந்து எபாக்ஸி ரெசின், அது வந்து கொஞ்சம் விலை கூட, 4600 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு லிட்டர் என்னமோ. இது வந்து நான் ரெசின் ஹப் பண்ண ஒரு ஃபேஸ்புக் பேஜில் இருந்து ஆர்டர் பண்ணினான். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது பயம் தான், ஏன் சொல்லுங்க. போத்தில் ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிருந்தால் அந்த ரெசின் வேஸ்ட் ஆகிருக்கும். அதோட எங்களோட எக்ஸ்பைரி டேட் என்னன்றதும் அந்த இடத்துல தெரியாமல் போயிடலாம். உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. வேணுமெண்டா உங்களுக்கு நான் இந்த ஃபேஸ்புக் லிங்கை வந்து அவங்களோட பேஜ் லிங்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். அவங்கள்ட்டே நான் கேட்டேன், இது வந்து எக்ஸ்பைரி டேட் அப்போ அப்படின்னு. 2027. அப்போ ஓகே தான் எடுத்துட்டேன். ரெசினும் ஹார்ட்னரும் இது ரெண்டும் சேர்த்து தான் 1 லிட்டர் வந்து சிலிக்கான் மோல்ட். இது வந்து நான் ரொம்ப பெருசாக எடுத்துட்டேன். லைட்னருக்கு தெரியுதோ தெரியல, ரொம்ப பெருசாக, கொஞ்சம் இந்த லிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ நிறைய ரெசின் பிடிக்கும். இது வந்து ரெண்டுமே சேர்த்து 3200. டெலிவரி சார்ஜ் வந்து 400 எடுத்தாங்க. ஸோ 3600 ரூபாய்க்கு 1 லிட்டர் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் கிடைச்சது. இது வந்து சிலிக்கான் மோல்ட். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் சின்னதாக ட்ரை பண்ணுங்கள், சின்ன சிலிக்கான் மோல்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன் ரெசின் அண்ட் ஹார்ட்னர். இது வந்து நான் காகுஸ்லான்னு வாங்கினான். இதில் வந்து இந்த கீ செயினுக்கு அந்த ஹோல் இருக்குது தானே, அது வந்து இருக்குது, பார்த்து வாங்குவோம். சில சிலிக்கான் மோல்டில் வந்து இந்த ஹோலுக்கானது இல்லை, நாங்கள் தான் போட வேண்டி இருக்கு ட்ரில்லரில். அதுக்காக புரியுமா ட்ரில்லர் வாங்கணும். அதை விட இப்படி அந்த ஹோல் போடக்கூடிய மாதிரி இருக்கிற சிலிக்கான் மோல்டை எடுக்கலாம். ஸோ நான் இதை எடுத்தேன். கவனமாக எடுங்க, ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா இல்லையான்னு. இது நான் காகஸில் வாங்கினான். இதோட விலை வந்து 2000 ரூபாய். இது வந்து ஐஸ் ஸ்டிக். இது வந்து நீங்கள் காசுக்கு வாங்கணும் இல்லை, பக்கத்தில் ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் கடை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்ககிட்ட போய் 2-3 கலெக்ட் பண்ணலாம். இவ்வளவு தேவையில்லை உங்களுக்கு. ஸோ 2-3 ஸ்டிக் இருந்தாலே போதும். அடுத்தது மாஸ்க்கு, க்ளவுஸு மஸ்ட்டு. நான் க்ளவுஸ் போடல. இது வந்து மைக்கா பவுடர். இது வந்து நான் டராஸில் ஆர்டர் பண்ணேன். வந்து 760 ரூபா. இது எனக்கு ஷிப்பிங் ஃப்ரீ இருந்தாலும் நான் இது வாங்கினேன். ஷிப்பிங் இருந்தால் எப்படி ஒரு 1200 கிட்ட வரும். இது வந்து காகஸில் வாங்கினான். ஒரு பாட்டில் 350 ரூபா சம்திங் அப்படி. இது கொஞ்சம் நிறையன்றதால எனக்கு இதில் தான் அதிகமாக செய்ய போகிறேன். இப்போ இதை கொஞ்சம் இந்த பாட்டிலை மட்டும் கொஞ்சம் பெருசாக வாங்கினான், 350 ரூபா. அடுத்தது இது வந்து பபுள் பஸ்டர். இப்போ நீங்கள் ரெசின் கலக்கும் போது, ரெசின் ஊற்றும் போது பபுள்ஸ் வந்து அது வந்து மேலே இருக்கிற பபுள்ஸை வந்து உடைக்கும். இந்த திங்ஸ் எதுவுமே சில்ட்ரன்ஸ் வந்து தொடாத இடத்துல வச்சிருங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த டோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் இது வாங்கினேன். இந்த மோல்ட் வந்து 600 ரூபாய்.
இது வந்து உங்களுக்கு தெரியும் ரீஃபில் லைட்டர். இது வந்து ரெசின் ஊற்றினதுக்கு அப்புறம் அந்த பபிள்ஸ் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ கவனமாக இருங்க, இதெல்லாம் சில்ட்ரன்ஸுக்கிட்ட கையில் போகக்கூடாது. இது வந்து கீ செயின், கொழுவுற செயின். அது இது வந்து 150 ரூபா தான். எல்லா திங்ஸுமே சில்ட்ரன்ஸ் இல்லாத இடமா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து நான் காகஸ்லாம் வாங்கினேன் 1000. டராஸில் 800 90 இருந்தது. ஸோ ஷிப்பிங்கோட செட் அப்படின்னு 1000 வரும். அதை விட நான் நேராகவே போய் வாங்கிடலாம். அடுத்தது மாஸ்க், க்ளவுஸ், அப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சுருக்கிறேன். பிகாஸ் வேர்க்கும் போது ரொம்ப வேர்க்கும் வேண்டாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லாம் நீங்கள் செய்வீங்க, ஸோ வேர்க்கும் அதனால் அப்படி அது வச்சுருக்கிறேன். இது வந்து ஃப்ரேம், ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு கப்பிள்ஸோட ரெசின் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஃப்ரேம். இது வந்து 600 ரூபாய். இதில் அடிச்சிருக்கு 600 ரூபாய். அடுத்தது வந்து டிஜிட்டல் ஸ்கேல். இதான் எங்களுக்கு தேவை. எந்த ரெசின் எவ்வளோ, ஹார்ட்னர் எவ்வளோ மிக்ஸ் பண்ண போகிறோம்ன்றது முக்கியம். இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணல. இது காகஸ்லான் வாங்கினேன். இதோட விலை வந்து 1500 ரூபாய். இதோட விலை வந்து 1500 ரூபா. க்ளவுஸ் வாங்க மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். மற்றது 1 டே கப் இருந்தாலும் நல்லது. 1 டே கப்லாம் இந்த மைக்கா ரெசின் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். தொடர்ந்து நான் எப்படி ரெசின் மிக்ஸ் பண்ணுறேன், எப்படி வருது, அவுட்புட் எப்படி வருதுன்றதை பாருங்கள்.